ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோடில் குட்டி குட்டி விஷயங்கள் மட்டும்தான் நடந்துச்சு. இன்னும் ப்ரோமோ கண்டென்ட் வரல. ஸோ நாளைக்கு தான் ப்ரோமோ கண்டென்ட் அப்படின்னு இன்னைக்கு எபிசோட் முடியும் போது ப்ரிவியூவில் போட்டாங்க. வெளியில் ரொம்ப குளிருது அப்படின்ற காரணத்தினால விஜய் வந்து ஒரு மனிதாபிமானத்தில் அவங்க வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. அதாவது உள்ளே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபேமிலியும் வர இவங்க வந்து பெட்ஷீட்டு அப்புறம் வந்து மேட்டு பில்லோலாம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இதை பார்த்து சாரதாம்மாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. ஈவன் கங்காவுக்குமே டென்ஷன் ஆகுது. அண்ட் பொழுது விடிஞ்சதுமே நம்ம பாட்டி வந்து அங்க இருக்க சாமிக்கு பூவெல்லாம் வைக்கலான்னு வரும்போது அந்த அம்மா, அதாவது முத்துமலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க. உங்களுக்கு தான் எங்களை பத்தி தெரியாது, பட் எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். உங்க போட்டோஸ் காமிச்சு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு உங்க புள்ள. என்ன வேணா நீங்க மருமகளா அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் இவங்க உங்க பேரன் பேத்தி தானே. அதுவும் இல்லாம நீங்க பேரன் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு பேரன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலே எங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசினதும் பாட்டியுமே கொஞ்சம் உருகி அவங்க பேரை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கிருஷ்ணா அண்ட் அந்த பொண்ணுடைய பேரை கேட்கும் போது கையை பிடிச்சிக்கிறாங்க. சிந்து அப்படின்னு சொன்னதுமே அதை பார்த்து சாரதாம்மாவுக்கு செம்மையா ரேஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பாட்டி கூட போயிட்டு உள்ள செம்மையா சண்டை போடுறாங்க. கையை பிடிச்சி பேசுறாங்க. அவங்கள பார்த்துதான் அப்படியே மனசு மாறிடுச்சா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆர்கியூ பண்றாங்க. தெரியாம கையை பிடிச்சி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான் அப்படின்னு பாட்டி சொல்ல சாரதாம்மாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. பிகாஸ் அவங்க பேர் என்ன அப்படின்னு யமுனா கேட்கும் போதுமே அவங்களுக்கும் நதி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க நதிங்க பேரை தான் வைப்பாரு போல உங்க அப்பா. ஈவன் நம்ம பிள்ளைங்க மாதிரி யாருக்குமே பேர் இருக்காது அப்படின்னு சொன்ன மனுஷன் அவங்களுக்கும் அதே நதிகள் பேரை வச்சிருக்காங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் வந்து நம்ம காவேரிக்குமே இப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சந்தேகமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பேரை கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குட்டி வீக்கா சீன் இருந்துச்சு. அதாவது விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்க இவ்வளோ இஷ்யூஸ்ல நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இன்னைக்கு தானே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொன்னீங்கன்னு காவேரி கேட்கும் போது கூட வேண்டாம் அது சரியா வராதுன்னு சொல்ல, அதுக்கு காவேரியுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்க வீட்டை நம்ம வாங்க வேணாம்னு நினைக்கிறீங்களா, நான் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விஜயுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. கண்டிப்பா இப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போது நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்க வந்து விடவே மாட்டாங்க. அதனால நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. ஈவன் விஜய்க்குமே வந்து டவுட் இருக்கு, இன்னுமே இந்த குடும்பம் உங்க அப்பா கூட தான் இருந்தாங்களா அப்படின்றத நமக்கு கிளியரா தெரியல இல்லையா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் காவேரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நாளைக்கு எபிசோடோடைய ப்ரிவியூ வருது. இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.